ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மோஸ்ட்லி நம்ம லைஃப்பில் நேர்மையாக தான் இருப்போம், கடினமாக உழைப்போம், நம்ம மதிப்புகள் மாறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லாமே சரியாக போயிட்டுருக்க நேரத்தில் சில சூழ்நிலையில் ஒரு செகண்டில் வர சின்ன பேராசையால் எடுக்கிற தவறான முடிவு நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே திருப்பி போட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கதையை கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையில் பல பேர் எடுக்கிற தவறான முடிவுகளை பற்றி ஒரு ஆழமான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இது கதை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோடைய லைஃபுக்கும் தேவைப்படுற ரொம்ப நெருக்கமான உண்மையும் கூட. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி மோகன்னு ஒரு இளைஞன் இருந்தான். நல்லா படிச்சிருந்தாலும் அவனுக்கு சரியான வேலை கிடைக்காததால் அவன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் நிறையவே இருந்துச்சு. தினம் தினம் இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு ஒரு நம்பிக்கையோட வெளியே போவான். ஆனால் அவன் எதிர்பார்த்த மாதிரி பெரிய வேலை கிடைக்கலனாலும் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அதில் வர்ற காசில் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தான். ஆனாலும் என்னடா வாழ்க்கை இது, இன்னும் நாம் லைஃப்பில் செட்டில் ஆகலேன்னு நினச்சி மனசுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ஊருக்கு வெளியில் அவன் நடந்து வந்துட்டு இருந்தப்போ யாராவது இதை தூக்க உதவி செய்ய முடியுமான்னு ஒரு குரல் அவன் பின்னாடியிலேருந்து கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர் 3 பேக்ஸோட நிற்கிறத பார்த்தான். அவரோட அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் மாதிரி இருந்துச்சு. எதையுமே எதிர்பார்க்காம மோகன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட போனான். அந்த வயசானவர், நான் பக்கத்து கிராமத்துக்கு போகணும், என்னால் 2 பேக் தான் தூக்க முடியும், 3வது பேக் ரொம்ப கனமாக இருக்கும், நீ இந்த பேக்கை தூக்கிட்டு வந்தால் அதுக்கு பதிலாக நான் உனக்கு 3 கோல்டு காயின்ஸ் தரேன்னு சொன்னார். அட, ஒரு பேக் தூக்குறதுக்கு தங்க காசுகளா? இந்த வாய்ப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்னு மோகன் உடனே ஒத்துக்கிட்டான். அந்த பேக்கை தூக்கி பார்த்த உடனே, ஆமாம், உண்மையாகவே இது ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு சொன்னான். வயசானவரும், ஆமாம், இது முழுக்க செம்பு காசுகள் இருக்குது, அதனால தான் இது இவ்வளவு கனமாக இருக்குன்னு சொன்னார். 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வயசானவர் மோகனை கொஞ்ச நேரம் சந்தேகத்தோட அப்படியே உத்து பார்த்தார். அதை கவனித்த மோகன், பெரியவரே பயப்பட வேண்டாம், நான் இந்த பேக்கை எடுத்துகிட்டு ஓடிடலாம் மாட்டேன், நீங்கள் என்னை தாராளமாக நம்பலான்னு சொன்னான். 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏரியை கடக்க வேண்டி இருந்துச்சு. மோகன் தண்ணிக்குள்ளே இறங்க ரெடியாக இருந்தான். ஆனால் அந்த வயசானவர் அங்கேயே உட்காந்துட்டார். நான் வயசானவன், இந்த 2 பேக்கையும் தூக்கிக்கிட்டு என்னால் ஏரியை கடக்க முடியாது, நீ எனக்கு ஒரு உதவி செய், இந்த 2வது பேக்கையும் நீ தூக்கிக்க, என்னோட பாரம் பாதியாக குறைஞ்சிடும், அந்த ஒரு பேக்கோட என்னால் ஈஸியாக ஏரியை கடந்துட முடியும், 2வது பேக்குக்கு தனியாக இன்னும் 3 கோல்டு காயின் தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வாய்ப்பையும் யார் விடுவாங்க? மோகன் உடனே ஓகே சொல்லிட்டான். ஆனால் அந்த வயசானவர், ஏரியை கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை எடுத்துகிட்டு ஓடிட மாட்டேன், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், ஏன்னா இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல, ஏன்னா இந்த பேக் முழுக்க சில்வர் காயின்ஸ் இருக்குன்னு சொன்னார். இதை கேட்ட மோகனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. என்னை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது, நான் பணத்துக்காக யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி அந்த பேக்கையும் எடுத்துக்கிட்டான். 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன மலையை கடக்க வேண்டியிருந்துச்சு. மோகன் முன்னாடி போக ஆரம்பித்தான். ஆனால் அந்த வயசானவர் அங்கேயே நின்றுட்டார். ஏன் நின்றுட்டீங்க, வாங்கன்னு மோகன் கூப்பிட்டான். அதுக்கு அவர், என்னால் இந்த பேக்கை தூக்கிட்டு மலையேற முடியாதுன்னு சொன்னார். உடனே மோகன், அப்படின்னா அந்த பேக்கையும் என்கிட்ட கொடுங்க, இந்த 3 பேக்கையும் நானே எடுத்துக்கிட்டு போகிறேன், நீங்கள் இப்போ ஈஸியாக நடந்து வந்துடலான்னு சொன்னான். ஆனால் அந்த வயசானவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். நான் இந்த பேக்கை உன்கிட்ட கொடுக்க முடியும், ஆனால் இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் தங்க காசுகள், நீ இதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டா என்னால் உன்னை பிடிக்க கூட முடியாதுன்னு தயக்கத்தோடு சொன்னார். இதை கேட்ட மோகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் நேர்மையானவன், யாரையும் ஏமாத்துகிற ஆள் நான் கிடையாது, நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்னை நம்பி பேக்கை கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நீங்களே தூக்கிக்கிட்டு வாங்கன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் யோசித்த அந்த வயசானவர், உன்னை பற்றி நீ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் உன்னைய நம்புகிறேன், நீ இந்த 3 பேக்ஸையும் எடுத்துக்கிட்டு முன்னாடி போ, நான் மெதுவாக வந்துடுறேன், அந்த பக்கம் போய் ரீச் ஆனதும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னார். மோகனும் 3 பேக்ஸையும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். அவ்வளோ வெயிட்டையும் தூக்கிட்டு போகிற வழியில் அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டே நடந்தான். அவனோட வாழ்க்கை, கஷ்டங்கள், கவலைகள், வேலை கிடைக்காம லைஃப்பில் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப அவன் மனசுக்குள்ளே வந்துச்சு. அப்போ தான் அவனுக்கு ஒரு மோசமான யோசனையும் வந்துச்சு. இந்த பேக்ஸில் இருக்கிறதெல்லாம் தங்கம், வெள்ளி, செம்பு காசுகள், இதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டா அந்த வயசானவரால் என்ன பிடிக்க கூட முடியாது, இவ்வளோ பணத்தை வச்சு அவர் என்ன செய்ய போகிறாரு,
ஆனால் நான் ஒரு யங் மேன். இந்த பணம் என்கிட்ட இருந்தால் நான் பெரிய பணக்காரனாக மாறிடுவேன், லைஃப்பும் சீக்கிரம் செட்டில் ஆகிடும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழலான்னு சில தாட்ஸ் அவன் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிச்சு. கடைசியில் அவன் ஒரு தவறான முடிவு ஒன்று எடுத்தான். 3 பேக்ஸையும் எடுத்துக்கிட்டு வேகமாக அவன் வீட்டுக்கு ஓடினான். வீடு போய் சேர்ந்த உடனே ஆர்வத்தோட அந்த பேக்ஸை திறந்து பார்த்தவனுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அதில் தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, செம்பு காசும் இல்லை, சாதாரண கருங்கல் தான் அதில் இருந்துச்சு. ஏன் அந்த வயசானவர் இப்படி போய் சொன்னார், ஏன் இந்த கருங்கல்லுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ அந்த பேக்கில் இருந்த ஒரு சின்ன லெட்டர் அவன் கண்ணில் பட்டுச்சு. அது அந்த வயசானவர் எழுதின லெட்டர். நான் இந்த ஊர்லேயே ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு குடும்பமும் இல்லை, வாரிசும் இல்லை. அதனால ஒரு நேர்மையான ஆளை தத்தெடுத்து என்னோட சொத்துக்களுக்கெல்லாம் அவனையே வாரிசாக்கலான்னு நினச்சேன். நீ என்னோட பேக்ஸோட ஓடி போகாமல் இருந்திருந்தா நீயே என் வாரிசாக மாறி இருப்பேன்னு அதில் எழுதியிருந்துச்சு. அந்த வரிகளை படித்த உடனே மோகன் கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிட்டான். தன்னோட தப்பான ஒரு முடிவை நினச்சி வருத்தப்பட்டான். அவன் உண்மையாகவே நேர்மையானவன் தான், யாரையும் இதுவரை ஏமாத்தினதே இல்லை. ஆனால் அவனுடைய கஷ்டங்கள், கவலைகள், ஒரு சின்ன சபலம், ஒரு தவறான எண்ணம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. அந்த நேரத்தில் அவன் தன்னோட எண்ணங்களை கட்டுப்படுத்தி இருந்தால் அவன் வாழ்க்கையே மாறி இருக்கும், ராஜாவுக்கு வாரிசாக மாறி இருப்பான். ஆனால் ஒரு தவறான முடிவால் அவனுக்கு காத்திருந்த வாய்ப்பு அவனை விட்டு போயிடுச்சு. அது திறக்கவே முடியாத கதவாக மாறிடுச்சு. இதுதான் வாழ்க்கையோட உண்மை. பல வருஷமாக சேர்த்த நம்பிக்கை, உழைப்பு, நல்ல பேர் இதெல்லாம் ஒரு சின்ன சபலத்தால் எடுக்கிற தவறான முடிவுனால ஒரு நொடியில் அழிஞ்சு போயிடும். நமக்காக திறக்க வேண்டிய கதவு திறக்கவே முடியாதபடி மூடிடும். அதே நேரத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் கூட ஒழுக்கத்தோடு எடுக்கிற சரியான முடிவு நம்ம வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு போகும். ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க, சென்னையில் பத்மா ஒரு சாதாரண சானிடேஷன் ஒர்க்கர். அவங்க ரோட் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது 45 லட்சம் மதிப்பு இருக்கிற ஜுவல்லரியை கீழேருந்து எடுத்தாங்க. அவங்க இருக்கிற வறுமையான சூழ்நிலையில் அவங்க நினச்சிருந்தா மறைச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அதை உடனே எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்து நகையோட உரிமையாளர்கிட்ட சேர்க்க உதவினாங்க. நேர்மைனா என்னன்னு அவங்க செயலால் அவங்க நமக்கு காட்டிட்டாங்க. இதுதான் உண்மையான பிஹேவியர், இதுதான் ட்ரூ ஆனஸ்ட். அல்காரிதம் ஆஃப் லைஃப் என்ன தெரியுமா? எண்ணங்கள் முடிவுகளை தீர்மானிக்கும், முடிவுகள் நம்ம கவனத்தை தீர்மானிக்கும், கவனம் நம்ம செயல்களை தீர்மானிக்கும், செயல்கள் தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும். ஸோ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணங்களை டிசிப்ளினோட கண்ட்ரோல் பண்ணினா வாழ்க்கை நம்மளை ஒரு நல்ல மனிதனாக, ஒரு வெற்றியான மனிதனாக மாற்றும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இவால்வ் வித் ட்விங்கிளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.